ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணை உங்களுடைய லைஃப்பில் சூஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் பார்க்கணுமா கூடாதா, விச் மீன்ஸ் பாஸ்ட் லைஃப் மேட்ரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய மித்தை இந்த சொசைட்டியில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ வீடியோவில் எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். உங்கள் லைஃப்பில் ஒரு பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்கணுமா கூடாதா அப்படிங்கிறத ஒரே வழியில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். அந்த பொண்ணு என்ன மாதிரியான பாஸ்ட் லைஃப்பில் இருந்தாங்க, ஏன் பிரேக்கப் பண்ணாங்க, ஏன் உங்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவானுங்க, இன்றைக்கி எந்த பொண்ணு ப்ரோ லவ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு. அவனை காதை சேர்த்து ஒரு அரை விடுங்க, நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணாமல் தான் இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவனுக்கு கரெக்டான ஒரு 24, 25 அந்த ஏஜில் போய் நிறைய பொண்ணுங்களை பார்க்க வேண்டியது. அந்த டைமில் இவனோட டிமாண்டை அதிகமாக வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஏஜெல்லாம் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பொண்ணு கிடச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே அந்த பொண்ணுக்கு எத்தனை பாஸ்ட் லைஃப் இருந்தாலும் சரி, எத்தனை புருஷன் இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியது. அந்த பொண்ணு இவன் பேச்சையும் கேட்காது, மறுபடியும் பழைய ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணு கண்டினியூ பண்ணும். அந்த டைமில் இவனோட மனசை தேத்திக்கிறதுக்காக பொண்ணுங்களாம் எங்கே ப்ரோ லவ் பண்ணாமல் இருக்காங்க, பொண்ணுங்களாம் எங்கே ப்ரோ சொல் பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில் நிறைய மித்தை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. ஸோ சொசைட்டி பேச கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பொண்ணை, பாஸ்ட் லைஃப் இல்லாத பொண்ணை சூஸ் பண்ணுங்கள். அப்படியே பாஸ்ட் லைஃப் இருந்துச்சு அப்படின்னா என்ன ரீசனுக்காக அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிச்சு, உங்களை எதுக்கு சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன் பாஸ்ட் லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை பார்க்கலாம். நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு டைம் லவ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டான ஃபீல் இருந்திருக்கும். நிறைய நெகட்டிவான, நிறைய பாசிட்டிவான, நிறைய சண்டைகள் இருக்கும், நிறைய ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். நிறைய டைம் நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் சேர்ந்துருப்பீங்க, நிறைய பிளேஸ் விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபீல் எப்பயுமே மாறவே மாறாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிரியிறீங்க, இல்லை அந்த பையன் மேலே தப்பு இருக்குது, இல்லை உங்கள் மேலே தப்பு இருந்துக்கு பிரியிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அவங்க உங்களை நல்லா தான் பார்த்துப்பாங்க. 3rd இயர் 4th இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம், வேறு ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் உங்களை கண்டுக்கறல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தாட் வரும் அப்படின்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு லவ்வே நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸை தேடி போகிறாங்க, பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். இதையும் விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சில லவ் நல்லா தான் இருக்கும், குடும்ப சூழ்நிலையினால பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்தே அவங்களுடைய எக்ஸு கூட அவங்க கனெக்ஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பொண்ணை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃப்குள்ளே போங்க. தெரியாமல் உள்ளே போய்கிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறத விட தெரிஞ்சுட்டு போங்க. 2வது, பொண்ணுங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப் ரொம்ப டாக்ஸிக்காக ரகடாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு உங்கள்கிட்ட ஏதோ மேன்லினஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பொண்ணுங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் மேன்லினஸ்ஸாகவும் இருக்கணும், சேம் டைம்ஸ் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பீங்க. எப்பயுமே அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது என்னோடய கஷ்டத்தில் கூட இவன் சப்போர்ட் பண்ண மாட்டான், கைண்டாக பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ்ட் லவ்வை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன், பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க. இல்லை அப்படின்னா உங்களோட லைஃப் மட்டும் கிடையாது, உங்களுடைய பேரண்ட்ஸ் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகும். நம்பர் 3, ஃபினான்ஷியல் சீட். நிறைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய எக்ஸு கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற அந்த மணியை அவங்களுடைய எக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது யாரோ சம்பாரித்து யாரோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், எவனோ ஒருத்தன் தின்னுட்டு போகிறான், அதுவும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃபையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது தெரியுமா. அதெல்லாம் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. ஒரு நடைபணமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அவன். நிறைய பேர் சொல்லலாம், இந்த டைமில் அவன் ஏன் ப்ரோ அந்த பொண்ணை வச்சுருக்கான், விரட்டி விடலாமே அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்காக உட்காந்து அவனுடைய லைஃப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவனை இன்னும் அவனை ஃபினான்ஷியலாகவும் சரி, அவனோட மென்டலாகவும் சரி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஒரு பொண்ணு அவங்களை சீட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி எறிகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வேறு ஒரு லைஃப்பை பாருங்கள். இல்லை அப்படின்னா சிங்கிளாக அவங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட்டில் கடைசி காலத்தில் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி காலத்தில் கஷ்டப்படும் போது பார்த்துக்கலாம். இப்போ வாழும்போது வாழ்கிற வயசில் ஏன் கஷ்டப்படணும்?
ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களால் பிராண்ட் நியூ காரை வாங்க முடியும், சேம் டைம் செகண்ட் ஹேண்ட் காரும் அவைலபிளாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிராண்ட் நியூ காரை தானே வாங்குவீங்க. நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். அது மாதிரி தான் ஒரு பாஸ்ட் லைஃப் இல்லாத ஒரு பையனையோ பொண்ணையோ சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. அவங்களுக்கு மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள். இன்கேஸ் பாஸ்ட் லைஃப் இருக்கிற ஒரு பையனையோ பொண்ணையோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நல்லா பேசுங்க. எதனால் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் வந்து பிரேக்கப் ஆச்சு, அந்த பாஸ்ட் லைஃப் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃபாக இல்லை ஃப்யூச்சர் லைஃபை அஃபெக்ட் பண்ணுமா, இப்படின்னு நிறைய விஷயத்தில் நீங்கள் யோசித்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட தான் செய்வீங்க. நிறைய பேரோட லைஃப் வந்து ட்ராஜடிக்காக தான் மாறி இருக்கு. சில பேரோட லைஃப் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக மாறி இருக்கே தவிர பாஸ்ட் லைஃப் இருக்கிறவங்களோட லைஃப்லலாம் இன்றைக்கி நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்கிறாங்களே தவிர புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறதில்ல. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். இது வந்து உங்களுடைய லைஃபுக்கு சூட் ஆகுமா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.